ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி லைட்டு எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு வந்திருக்கிறது ஒரு டியூப் ஆன் எமர்ஜென்சி லைட்டு. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வச்சுங்க, இது ஆன் சார்ஜ் ஆகுது, ஆனால் ஆன் ஆகலை. இப்போ நம்ம என்னென்னு செக் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டு இது மேலே ஆக்சுவலாக டச் மாடலில் இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாடலு. ஆன் பண்ணிட்டு மேலே டச் பண்ணினோம்னா இதாகும். இப்போ இது ஒர்க் ஆகலை. இதை நம்ம இப்போ கழட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டரியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்ப்போம். மேலே டச் பட்டன் அழுத்திட்டேன், ஆனால் ஒர்க் ஆகலை. பாருங்க இப்போ இதை ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு கழட்டிக்குவோம். ஏன்னா இது நம்ம இப்படி திருப்பும் போது டேமேஜ் ஆகிடும். அதுக்கோசரம் ஃபஸ்ட்டு இதை கழட்டிடுவோம். கழட்டிட்டு அடுத்தது சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸு இதெல்லாம் கழட்டுவோம். வாங்க பார்ப்போம். இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். அழகாக லைட்டாக கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்படின்னீங்கன்னா மடக்குன்னு உடஞ்சிரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோஸ் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் தெளிவாக என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் ஸ்க்ரூஸ் இருக்கும். அது பாடிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சு லைட்டாக நம்பி விட்டிங்கன்னா டேமேஜ். அந்த பிளாஸ்டிக்லாம் அழுத்தினா உடஞ்சிக்கும். ஓப்பனர்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஓப்பனர் இந்த மாதிரி இதுக்கு பெஸ்ட்டு. பிராண்டட் ஐட்டத்துக்கு நார்மல் லோக்கல்னால் நீங்கள் எப்படி வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். பிராண்டட் ஐட்டம் இது டியூப் ஆனு. கொஞ்சம் இப்படி எழுது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கண்ணி போன மாதிரி ஆகிடும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குற வியூவர்ஸு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்போ பேட்ரி இருக்குது. இது ஒரு ஸ்க்ரூ லைட்டாக கழட்டலை. இதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு கழட்டி பார்த்தாச்சு. கழட்டி பார்த்தா இது பேட்ரி இருக்குது. பேட்ரி இப்போ வோல்டேஜ் செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, எப்படி கம்ப்ளைண்ட் இருக்குது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனால் ஆகலைன்னா பேட்ரி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ரி செக் பண்ணிங்க. பேட்ரி எடுத்து செக் பண்ணி மீட்டரில் டிசியில் 20 வோல்ட் வச்சுக்கிட்டு இதில் பேட்ரி எடுத்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ என்ன வோல்டேஜ் காட்டுதுன்னு பார்ப்போம். மல்டிமீட்டரில் பார்ப்போம். இதில் மல்டிமீட்டரில் ஒரு நிமிஷம், கேமரா கொஞ்சம் வியூ பாயிண்ட் இல்லை, என் ஜூனியர் வரல, அதனால் நான் தான் சிங்கிளாக பார்க்குற மாதிரி ஆகிட்டு 0.21 வந்திருக்கு. அது ஆக்சுவலாக பேட்ரி ரொம்ப ட்ரைனு. சார்ஜ் பண்ணால் கூட ஏறாது. ஏன்னா 4 வோல்ட்டில் இருக்கிற இடத்துல 0.21 தான் இருக்குது. அப்படி சில நேரத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூஎஸ்பி சார்ஜர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி டைரெக்டாக சால்ட் அடித்து போடலாம். இல்லை அடாப்டர் எடுத்து டைரெக்டாக சார்ஜ் பண்ணலாம். இல்லை சார்ஜர்னு தனியாக கிடைக்கிது, அதை வாங்கி போடலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு டிசி பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக 1 amps 2 amps 1 amp சார்ஜர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஆகலாம். ஓகே, இதை நம்ம 4 வோல்ட் 1.6ah பேட்ரி. இது டியூபானோட இது ஒரிஜினலு. சரி, இப்போ நான் சால்ட்ரிங் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து செக் பண்ணுவோம். சரி, பேட்ரி மாற்றினா ஓகே அதானு பார்ப்போம். சரி, ஓகே. இதுக்கு நான் என்கிட்ட இருக்கிறது அக்காரியே தான் இருக்குது. சரி, நான் பார்த்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். இந்த பேட்ரி வருங்க, அக்காரியால் 4 வோல்ட் 1.5ah. இது பேட்ரி லைட்டாக தடிமனாக இருக்குது. இருந்தாலும் லைட்டாக அந்த பாடியில் பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, சால்ட்ரிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லெட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிட்டு சால்ட்ரு பண்ணி செக் பண்ணுவோம். ஆமாம், சரி, நான் சைடில் இதில் வைக்கிறேன், ஸ்டாண்டில் மொபைல் வச்சுட்டு இது பண்ணுறேன். ஏன்னா சிங்கிளாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைபேடிங் இல்லை, அதுதான். சரிங்களா? சரி, இது வச்சிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ட்ரைபேட் வியூவில் கொஞ்சம் இல்லை, நான் சைடில் தான் வச்சு இது பண்ணுறேன். பாருங்கள், சால்ட்ரிங்
பேட்ரி கமுத்தி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. சரி ஓகேவா, பாருங்க சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பேட்டரியில் வந்து புது பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணி பார்த்துங்க, செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ப்ளஸ்ஸு மைனஸு ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு காமனாக எல்லாருக்கும் தெரியும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் கரெக்டாக இருக்கும். இது அந்த லோக்கலில் சில நேரத்தில் மாற்றி கூட போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை ரெண்டுமே ரெட் கலர் ஒயர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போர்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. பேட்ரி ப்ளஸ்ஸு பேட்ரி மைனஸ்னு அதில் மார்க் பண்ண இருக்கிற இடத்துல பார்த்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து அவங்க சொல்கிற இதில் இருக்கிறத கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. போர்டில் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் நார்மலாக பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் கஸ்டமர் நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூஸுக்கு புதுசாக இப்போ தான் பண்ணுறீங்கன்னா இதை செக் பண்ணிங்க. அதிலே போர்டிலே போட்டிருக்கும் பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ்னு போட்டுரும் பாருங்கள். அந்த பேட்ரி அந்த இடத்துட்டே இருக்குது பாருங்கள், அந்த கனெக்டரில் தெரியுதா உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ்னு தான் வரும் அந்த இடத்துல சரிங்களா. இப்போ நான் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். பாடி கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு ஒன் சைடு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நம்ம வேணும்னும் போது கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக செட் ஆகுது. இந்த பின்னாடி மட்டும் கட் பண்ணால் போதும். சரி ஓகே, பின்னாடி கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு பேட்ரி கனெக்டர் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து ஒர்க் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் வச்சுட்டு பேட்ரி தான் கம்ப்ளைண்ட் ஆகுது. நிறையா பேர்த்து வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபிட்டிங் வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சு இது பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம பிராண்டட்லேயோ இல்லை இதுலேயோ வந்து அந்த சைஸ் பேட்ரி நமக்கு கிடைக்காது. நார்மலாக இதெல்லாம் வரது பார்த்திங்கன்னா 4 to 0.7 ஆம்ப்ஸு, 4 volt to 1 ஆம்ப்ஸு, 4.5 ஆம்ப்ஸு, 4 to 1.5 ஆம்ப்ஸு, 4 volt to 2 ஆம்ப்ஸு இதுதான் வரும் ஆக்சுவலாக எமர்ஜென்சி லைட்டு. சில மாடல்ஸ் நம்ம பெருசாக வருது இல்லை, பழைய மாடலில் நம்ம இது மாதிரி டியூப் லைட் வருது இல்லை, டியூப் ஃபார்மில் அதெல்லாம் தான் உங்களுக்கு 6 volt 4.5, 12 volt 7.5 இதெல்லாம் வரும். இப்போ வரதெல்லாம் இந்த மாதிரி தான் சின்ன பேட்ரி தான் வருது. ஓகேங்களா, தான் ஒர்க் ஆகுது வரும். ஆன் பண்ணி டச் வச்சோடனே டப்புன்னு ஒர்க் ஆகுது. பேட்ரி மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி இது க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்ரிலாம் வச்சுட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா, லூஸாக கடன்னு ஆடுதா எல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் திருப்பி ஒரு பெரிய பிரச்சனையாக கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் யூஸ்க்கே பண்ணால் கூட இப்படின்னு இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயர் அத்துக்கும், போயிட்டு இடிச்சிடும். சின்ன குழந்தைங்க கையில் இருக்குதுன்னா கடக்கு முடக்குன்னு போட்டு அடிச்சதுன்னா ஃப்ரண்டில் இருக்கிறது ஏதாவது உடஞ்சி கூட வந்துடும். ஃப்ரண்ட் சைடு பார்ட் வந்து எப்போயுமே லூஸாக தான் இருக்கும். ஓகே, இது போட்டு டைட் பண்ணியாச்சு, பிளாஸ்டிக்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ டச் வைக்கிறேன், ஆன் ஆகுது சரிங்களா. வரும் அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே இன்டென்சிட்டி குறையும், அதாவது அதோடைய பிரைட்னஸ் குறையும். மறுபடியும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபுல்லாக இதாகும். ஆன் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா எப்போயுமே ஃபுல் பிரைட்னஸ் வரும். நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே குறையும். மறுபடியும் விரல் எடுத்துகிட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப்